ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். முன்னாடியே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம். பாருங்கள், வெளியில் டிஸ்கிரிப்ஷனில் வயர்லெஸ் மைக் ஃபார் வீடியோன்னு போட்டிருக்கா. ஆனால் உள்ளே அனுப்பிச்சது என்னென்னா இயர்பட்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். முன்னாடியே 500 இல்லை, 500 தாண்டி இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் 858 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நாங்கள் லாஸ்ட்டில் டிசம்பர் 17ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த சேனலை. இப்போ ஆல்மோஸ்ட் 4 மாதம் முடிஞ்சிருக்கு. 4 மாதம் முடிஞ்சதில் இந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மைக் இல்லாமல் பேசுகிறேன், அதுக்கப்புறம் மைக்கு போட்டுட்டு பேசுகிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மாதம் இருக்குமா, 1 மாதம் ஆச்சு. ஆனால் அதை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கான சான்ஸே கிடைக்கல எங்களுக்கு. நியூயஸ்ட் M19V 5.3 ப்ளூடூத் வயர்லெஸ் இப்படி தான் இருக்கும் அது மைக்கு. டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸு 10 மீட்ரு. சார்ஜிங் டைம் வந்து அபவுட் 2 hours. ஸ்டாண்ட் பை 280 hours ஆஃப். மியூசிக் ப்ளே அபவுட் 5 hours. இயர்பட்ஸ். எவ்வளவு? 1500. 1500 ரூபா. எப்படி ஓப்பன் பண்ணுறது கூட தெரியாது. உட்காந்துக்காங்க. ஒன்றுதான் இருக்குமா? அப்புறம் எடுக்கிறது இயர்பட்ஸை ஃபஸ்ட் எடு. அவ்வளோதான் இருக்குது. பின்னாடி இருக்கும். அவ்வளோதான். இது சார்ஜ் இந்த போல டிஸ்பிளே. அது டிஸ்கிரிப்ஷன் வயர்லெஸ் மைக் ஃபார் வீடியோ அப்படி தான் போட்டிருக்கான. உள்ளே இருக்குது தானே இருக்குது. ஏமாத்திட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வயர்லெஸ் மைக் ஃபார் வீடியோன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் உள்ளே பார்த்தா இயர்பட்ஸ் தான். உள்ளே வேற இருக்கா இல்லையடா? வயர்லெஸ் மைக் ஃபார் வீடியோ அப்படி தானே போட்டிருக்கு. ஆனால் இங்கே உள்ளே பேக் பண்ணது வேறு மாற்றி பேக் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து லிஸ்ட் எடுத்து அவங்க ஒட்டுவாங்கள்ல, அது ஒட்டுறது கரெக்டாக ஒட்டியிருக்காங்க. உள்ளே மாற்றி பேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வெளியில் டிஸ்கிரிப்ஷனில் வயர்லெஸ் மைக் ஃபார் வீடியோன்னு போட்டிருக்கா. ஆனால் உள்ளே அனுப்பிச்சது என்னென்னா இயர்பட்ஸு. இப்போ என்ன பண்ணுறது? இது வாங்கி இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடினா 18ஆம் தேதி வந்தது. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. திருப்பி ரிட்டர்ன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா தெரியல. ரொம்ப ஆசையோடு இருந்தேன். மைக் வரும்போது மைக் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் கூட எதிர்பார்த்து ஓப்பன் பண்ணால் உள்ளே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. நம்ம போட்டது மைக்கு, ஆனால் வந்தது இயர்பட்ஸ். என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் போடலாமா? ரிட்டர்ன் போட்டால் திருப்பி நமக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.